வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி மகேஸ்வரன் அவர்கள். கனியிடை ஏறிய சுளையும் முற்று கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொடியும் பாலும் தன்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் கண்டீர் தமிழை எண்ணுவீர் என்பேன் கண்டீர் என்று நம் தாய்மொழி தமிழை உயிராகவும் உணர்வாகவும் நினைத்து மதித்து வாழக்கூடிய நம் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை நேரத்து புரட்சிகர வணக்கங்கள். உறவுகளே, 50,000 ஆண்டுகள் மூத்த ஒரு தொல்குடி சமூகமாக உள்ள நமக்கு அன்னை தமிழ் மொழியை இப்பொழுது அழித்து ஒழிப்பதற்காக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் முதலில் பயிற்று மொழியாக இருந்த நம் தாய்மொழியை பிறகு பாடமொழியாக மாற்றி இப்பொழுது ஒரு விருப்ப மொழியாக தமிழ்நாட்டிலே மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு விருப்ப மொழியாக இருக்கும், விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம், இல்லைன்னா வேணா விட்டுறலாம். இது என்னன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு. குழந்தைகளுக்கு தமிழ் சென்று சேர்ந்து விடக்கூடாது. ஏன்னா அடுத்த தலைமுறை யாருன்னா குழந்தைகள் தான். இதனாலதான் நம்ம பாவலன் பாடினோம், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பமுது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று நம்முடைய புரட்சி பாவலன் வருந்தி பாடினான். அந்த பாவலன் பாடி பல 100 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை தமிழர் நிலத்திலே ஒரு ஆட்சி மொழியாகவோ அதிகார மொழியாகவோ வழிபாட்டு மொழியாகவோ வழக்காட்டு மொழியாகவோ இல்லை பண்பாட்டு மொழியாகவோ பயன்பாட்டு மொழியாகவோ நம் தாய்மொழி தமிழை எந்த இடத்திலுமே இல்லாமல் அழித்து ஒழித்திருக்கிறார்கள் இந்த திமுக அதிமுக அரசுகள். இது பாத்தீங்கன்னா இந்த அரசுகளுடைய ஒரு கூட்டு திட்டம். இது ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்புக்குண்டான சதியாக செய்திருக்கிறார்கள். அதனால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன பண்றோம்னா இந்த வீதியில இறங்கி நம்ம மொழியை காக்கணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். நாம அது மட்டும் இல்லாம இவர்கள் திட்டமிட்டு என்ன செய்திருக்கிறாங்கன்னா தமிழர்களுடைய வரலாற்று கருவூலமாக விளங்கக்கூடிய நம்ம கோவில்களில் இருந்து தமிழை வெளியேற்றிட்டான். எல்லா கோவில்கள்லையும் இன்னைக்கு நாம என்ன பண்றோம், வீதியில இறங்கி தமிழ்ல வழிபாடு பண்ணு, தமிழ்ல திருக்குட நன்னீராட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி போராடி வழக்கு வாங்கி சிறைப்பட வேண்டிய நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எதனால கோவில்ல தமிழ்ல பாடணும்? ஏன்னா நம்முடைய வரலாறுகள்லாம் கோவில்கள் தான் இருக்கு. வீழ்ந்து விட்ட தமிழ் சமூகத்தின் இளைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அந்த வீழ்ந்து விட்ட வரலாற்றில் இருந்து தான் மீள் எழுச்சி கொள்ளணும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி அப்படின்னு சொல்லுது. நம்ம கோவில்கள்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடுவோம். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கர சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கு தமரரும் அடிவேன 10 தலை ரத்த கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதரும் வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற ரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு வெச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபொருள் நித்தப்பலம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்குப்பறை அட்டப்பயிரோ தொக்கு தொகு தொக்குவென சித்திரப்பௌரிக்கு திரிகடை என போதும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குக்கு குக்குவென குத்திப்புதல் புக்கு பிடியதன் முதுகூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளே என்று சந்த தமிழிலே கந்த கடவுளை தமிழுக்கு சொந்த கடவுளாக்கிய அருணகிரிநாதரின் திருப்புகளும் எங்களுடைய தேவாரமும் திருவாசகமும் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் பெரிய புராணமும் கந்தர் அலங்காரமும் கந்தர் அனுபூதியும் பாடப்பட்ட கோவில்களிலே இப்போ சமஸ்கிருதம் பேசுறோம் உட்காந்துட்டு திரையம்பகம் நிஜாமகே சுகந்தின் புஸ்திவர்த்தனம் திருவாரூர் பந்தனா முக்தியோர் முக்தி எமாங்க தட்சணம் போட்டு போங்க அப்படிங்கிறான். அப்ப இது என்ன பண்ணணும், இதை மாற்றணும். நம்ம கோவில்கள்ல நம்ம தாய்மொழி தமிழை நம்ம மீட்டு உருவாக்க முடியும், நம்ம தமிழ்ல ஓதணும். இதற்குண்டான வேலை திட்டத்தை தான் நம்ம நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இங்க எல்லாமே திருடப்பட்டது தான். நம்ம கிட்ட இருந்த வரலாறு அப்படியே திருடி எல்லாம் காப்பி பேஸ்ட். அவனோட இதை எப்படி திருச்சி மாநாட்டில் அண்ணன் சீமான் அந்த தண்ணீர் திவால் ஆகக்கூடிய நிலையை பேசுனது, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அடுத்து தஞ்சாவூர்ல என்ன பண்ணார் நம்ம விஜய், அவருடைய சொந்த கருத்து மாதிரி பேசி கை தட்டிட்டு போயிட்டார். அணில் எல்லாம் கை தட்டிட்டான். அண்ணன் இவ்வளவு அறிவா பேசுறாரு அப்படின்னு அத்தனையும் அண்ணன் பேசுனது. அதே போலதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லப்பட்டதும் இந்த தமிழில் இருந்த இந்த இறை மறுப்பு
பகுத்தறிவு, பெண் உரிமை, சமத்துவம் இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்தவர் தான் யாருன்னா நம்ம ஈரோட்டு வெங்காய மூட்டை ஈவே ராமசாமி. இங்க இருந்து தூக்கிக்கிட்டு ஏன்னா நம்ம பேசினதுதான் அவன் பேசியிருக்கிறான். நட்டகல்லை நாதன் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முனுமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நம்ம சிவவாக்கியர் கேட்டதான் இவனுடைய அறிவு மாதிரி இவன் பேசிட்டு போயிட்டான். பறச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்கிறோன்னு நம்ம சிவவாக்கியர் பேசிய அதே சாதி ஒழிப்பதான் பேசி இவன் பேசிட்டான். இவனுங்க பேசிட்டானுங்க எல்லாமே. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் இதுல இருந்து தான் எடுத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறான். தமிழ்ல இருந்து தான் நாங்க எடுத்தேன்னு. சாதியாவதே சாதி குலம் என்று சுழிப்பொட்டு தடுமாறும் ஆதிமணி நாயேனைங்கிறாரு திருவாசகத்துல மாணிக்க வாசகர். சாதி குலம்னு பேசுறவனா நாய்க்கு ஒப்பானவன் நாயிலும் கீழானவர்னு மணிவாசகர் சொல்றாரு. காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறாரு பாரதியாரு. சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று அப்படிங்கிறார் பாரதிதாசன். இவங்க பேசினதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவனுங்க இவனுங்களுடைய கருத்து மாதிரியே பேசிட்டு நம்மளை பார்த்து திருப்பி கேட்கிறான், உன் தமிழனுக்கு அறிவு இருக்கா, உனக்கு சாதி இருக்கா, சாதி நீ ஒழிச்சியா, பெண் உரிமைனா என்னன்னு தெரியுமா, நாங்க தான் உனக்கு சொல்லி கொடுத்தங்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு இன அழிப்பு. இதெல்லாம் தான் நாம் தமிழர் கட்சி மாற்றணும், நம்ம வரலாற்றை நாமளே மீளெழுச்சி கொள்ள வைக்கணும்னு இந்த வீதியில இறங்கி போராடிட்டு இருக்கிறோம். இந்த தமிழ் மொழி இந்த நிலைக்கு போனதுக்கு காரணமே இந்த திருட்டு திராவிடர்கள் தங்களை வள்ளுவன்னு அழைத்து கொண்டதனால் வந்த விளைவு இது. இதுல வாழும் வள்ளுவர் செத்த வள்ளுவர்னு இவனுங்க வச்சுக்கோனுங்க, பேர் வச்சுக்கோனுங்க. வள்ளுவர் எப்படி இறப்பாரு? 1330 குறளும் இந்த மண்ணில் இருக்கும் வரை வள்ளுவன் உயிரோடு இருப்பான். எப்படி வள்ளுவர் இறப்பாரு? இன்னும் தமிழின தலைவர்னு வர போட்டுக்கோனுங்க. இந்த திராவிடம் பேசுறவங்களாம் அப்படித்தாங்க இருக்கிறான். பார்த்தா நம்ம வள்ளுவர் சொல்றாரு, ஈன்றால் பசிக்காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைங்கிறாரு. என்ன இதுக்கு என்ன பொருள்னா, உன் பெத்த தாய் பசியோட இருப்பானா கூட அவன் முகம் சுளிக்கிற மாதிரி எந்த செயலையும் செய்துறாங்க, அது நல்ல செயல் இல்லைன்னு அப்படி சொன்ன ஒரு தமிழ் சமூகத்துல கள்ள தொடர்பு தவறு இல்லைன்னு சொல்றாங்க. சொல்றான் தவறு யார் வீட்டுலங்க இல்லைன்னு கேட்கலாம். தாவேக்காரட்டே ஓ வீட்டுல இருக்குதுன்னா உன்னோட வச்சுக்கிறா, கள்ள தொடர்பு தவறு இல்லைங்கிறான். எப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு இனமாக இந்த இனத்தை மாற்றி இருக்கிறார்கள் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு உலகத்துக்கே வரலாறை சொல்லி கொடுத்த இனம், அறிவை சொல்லி கொடுத்த இனம் இன்னைக்கு எல்லாமே தவறு இல்லைங்கிறான். ஏன்டா 3 மனைவி வச்சிருக்கிறான்னா அவர் வைக்கலையா அப்படிங்கிறான். அவர் வைக்கக்குள்ள இவர்கிட்ட பணம் இருக்குல்ல இவர் வச்சுக்குவாரு அப்படி. இந்த திராவிடம் பேசுறவங்க பாருங்க வச்சுக்கிறதுலயே இருப்பான். அதனால 2026 சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். வள்ளுவர் சொன்ன மாதிரி உழவினார் கைமடங்கு நிலை விளைவதும் விட்டோம் என்பார்க்கு நிலை என்று இந்த வள்ளுவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. என்ன சொல்றாருன்னா, இந்த விவசாயிலாம் கையை தலைக்கு வச்சு படுத்துட்டான்னு வைங்களேன், இந்த நாட்டில் இந்த நடிகை தலைவர் சாமியார் நீங்களாம் சோத்துக்கு இல்லாம செத்து போயிருவீங்கடாங்கிறாரு வள்ளுவர். அப்ப யார் உயர்ந்தவன்? விவசாயி தான் உயர்ந்தவன் வள்ளுவரே சொல்லி இருக்க. இந்த 26 தேர்தல் காலத்தில் விவசாய சின்னத்தில் வாக்களித்து அண்ணனை சட்டமன்றத்திற்கு அனுப்பி நாம் தமிழர் கட்சியின் குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஆரிய திராவிடத்தை கதறவிட்ட அன்பு தம்பி மகேஷ்குமார் அவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி அருண்குமார் அவர்கள். ஆறு படை கட்டி குடிகாத்த தமிழ் பாட்டன் முருகனை போல் 6 படை கட்டி ஆண்ட எம்முயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் இருக்கும் திசை நோக்கியும் தமிழ் தேசியத்தை எங்கள் விரல் பிடித்து நடத்தி கொண்டிருக்கும் செந்தமிழன் சீமான் இருக்கும் திசை நோக்கியும் மற்றும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் மேற்கு தொகுதி உறவுகளுக்கும் இந்த கூட்டத்தை நடத்த பாதுகாப்பு அளித்து எங்களுக்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கும் மற்றும் நாங்கள் பேசிவிடும் வார்த்தைகளில் ஏதேனும் வழக்கு தொடுத்து விட முடியாதா என்று காத்துக்கொண்டிருக்கும் உளவுத்துறைக்கும் மற்றும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள். அன்பிற் சேர்ந்த பெற்றோர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், ஒருவன் அடிமை என்பதை உணர்த்திவிடு, பின்பு அவனை புரட்சி செய்து கிளர்ச்சி செய்து போராடுவன் என்று. அப்படி பன்னெடுங்காலமாக
ஒரு சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, வீழ்ந்தே கிடக்கிறது. அப்படிப்பட்ட தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த ஒரு தமிழ் சமூகத்தை 2009 நாம் தமிழர் என்று ஒரு படையை கட்டி வீழ்ந்து கிடந்த ஒரு தமிழ் இனத்தை பேரெழுச்சி கொண்டு படையை கட்டி செந்தமிழன் சீமான் கடந்த 15 ஆண்டுகளாக கட்சி கட்டி வருகிறான். இந்த மண்ணில் தொடங்கப்பட்ட அனைத்து கட்சிகளும் ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து இன்னொரு கட்சிகளாக உருவானது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி ஒரு கட்சி இல்லை. இது மற்றும் ஒரு அரசியல் புரட்சி, மற்றும் ஒரு அரசியல் கட்சி, மாற்று அரசியல் புரட்சி. அந்த ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து நாங்கள் போராடி வருகிறோம். அன்பு சேர்ந்த பெற்றோர்களே, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மை நேருமாக ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து இந்த உரையை முடிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் மாத்தி மாத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் அண்ணா தம்பின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அரவணைச்சாரு, இப்ப நம்ம எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு நிறைய நம்மளை பத்தி பேசுறாங்க. அண்ணன் ஒரு இப்ப சினிமா டயலாக் ஒன்று இருக்குல்ல, அது சொல்லுவாங்க, பேசுறதுக்கு நல்லா இருக்கும், அட்வைஸ் பண்றதும் பிடிக்காது, அதை கேட்கறதும் பிடிக்காதுன்னு. அதே மாதிரிதான் தம்பியான விஜய்க்கு அண்ணன் ஒரு அறிவுரை சொல்றாரு. அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சம் பேசும் கிளிகள் அல்லப்பா, அது குறவழியை பிடிச்சு கடிக்கிற நரிகள் என்று. இந்த மாதிரி ஒரு தமிழர் இணைச்சி எழுச்சி பெற்று வரும்போது அதை வீழ்த்தறதுக்கு திராவிடம் என்ன பண்ணு தெரியுங்களா? அதுக்கு எதிர்மறையான விமர்சனத்தை கொண்டு முன்வைக்கும். எங்கடா இவன் 8% வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா உருவெடுத்துட்டான்னு சொல்லிட்டு எங்க அண்ணனோட செல்வாக்கையும் எங்க அண்ணன் மேல தவறான கருத்தை சித்தரிக்கும் விஜயலட்சுமின்ற ஒரு பெண்ணை தூண்டி விட்டு இந்த திராவிட கட்சி கொண்டு நிறுத்தினுச்சு. அதோட விளைவு அந்த வழக்குகளை அற்பமாக்கி சொற்பமாக்கி எங்க அண்ணன் அதை முறியடிச்சான். அதே மாதிரிதான் இன்னைக்கு திரிசாவை தூண்டி விட்டு இன்னைக்கு அதை முன்னாடி நிக்கிறாங்க. இந்த திராவிடம் கேவலமான இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை தீர்க்கதரிசியான எங்க ஐயா வைகோ சொன்னாரு. ஒரு மேடையில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நம்ம அதிமுக திமுகன்ற இந்த பாகுபாட்டெல்லாம் அப்பளம் வச்சுக்கலாம். இப்ப நாம் ஒரு தமிழ் தேசியம் சொல்லி ஒரு கட்சி கட்டி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவனை நம்ம 2 பேரும் கைகோத்தி எதிர்க்குன்னு சொல்றான். அது யார சொல்லியிருப்பா தெரியுமா? எங்களை தான் சொல்லியிருக்கான். ஐயா வைகோக்கு தெரிஞ்சிருக்கு யாரு தூய தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறாங்க என்று. அது நாம் தமிழர் கட்சி தான். சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசினவங்க எல்லாம் திராவிட கொத்தடிமைகளா மாறி ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் கூட்டணி பேரம் பேசிட்டு இருக்கான். சொல்லிடலாம், எளிதில்ல. நாங்க தனிச்சு நிக்கிறோம், 234 தொகுதியும் தனிச்சு நிக்கிறோன்னு. சமீபத்தில் கூட தமிழக வாழ் உரிமை கட்சி தனித்து நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு வாய்க்குசம் அடுத்த நாள் போய் கூட்டணிக்கு பேசுறாங்க அழைப்பு திமுகவோட. அப்ப என்ன நீங்க உங்க கருத்து சித்தாந்தம் இருக்குது? நாம் தமிழரை மாதிரி தனிச்சு 234 தொகுதி நிக்கிறதுக்கு எந்த கட்சிக்கு திராணி இருக்குது? நாங்க மேடை போட்டு பேசலாம். நாங்க வாக்குக்கு எவங்கிட்டையும் காசு கொடுத்தது இல்ல, அதுக்கு பதிலாக இலவசத்தை கொடுத்தது இல்ல. ஆனா ஆகச்சிறந்த கல்வியும் மருத்துவம் உயிர்காக்கும் குடிநீரும் நாங்க இலவசமா கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு உள்ளது. நாங்க இந்த மண்ணுக்கும் மலைக்கும் மக்களுக்கும் ஒரு ஆகச்சிறந்த அரசியலை நிறுவ நினைக்கிறோம். அதனால எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் களம் காண உள்ளார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு இந்த ரெட்டிப்பட்டி பகுதி மக்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், நாம் தமிழர். சிறப்பான உரை நிகழ்த்திய அருண்குமார் அவர்களுக்கு புரட்சி வாழ்த்துக்கள். அடுத்ததாக மேற்கு தொகுதியின் சிறப்பு பேச்சாளர் சதீஷ்குமார் அவர்கள். இங்கே கூடியிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நமக்கு 2 பேர் கூட தான் போட்டி. ஒன்னு திராவிடம், இன்னொன்னு தமிழ் தேசியம். திராவிடம் தான் இத்தனை ஆண்டுகாலம் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அது எப்படி ஆண்டுச்சு, இந்த ஒரு 5 வருஷத்துல எப்படி ஆண்டது அப்படிங்கிற மட்டும் ஒரு முன்னோட்டமா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் தமிழ்நாட்டை தலைகுனியும் விட மாட்டேன். ஆமாம் ஐயா, நீங்கள் தமிழ்நாட்டை தலைகுனியும் விட மாட்டீர்கள். ஏனென்றால் அத்தனை பேரும் வீரனை போட்டுவிட்டு தலை தொங்கிவிட்டு தான் போய் கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டீர்கள் எங்களுக்கு உறுதியாக தெரியும். ஒவ்வொரு கோடை காலமும் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறது, ஒவ்வொரு மழை காலமும் வந்து கொண்டு போயிருக்கிறது.
ஆனா அப்பெல்லாம் கொடுக்காத பணத்தை கோடை விடுமுறையில 5000 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பார்த்து செலவு பண்ணுங்க. என்ன பண்றீங்கன்னா உடனே ஜப்பானுக்கு பிளைட்டை புக் பண்ணிட்டு அங்க போய் ஜாக்கி சானை பார்த்துட்டு ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துட்டு திரும்ப அங்கிருந்து எடுத்து பிளைட் ஏறி இங்க வந்து மீதி பணம் இருந்தா 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு அதுல ஒரு வீட்டை கட்டிட்டு 4-5 தென்னந்தோப்பை வச்சுட்டு நீங்க நல்லா வாழுங்க ஐயான்னு ஒரு 5000 ரூபாய் போட்டுக்கிறாங்க. அதுலயும் ஒரு அக்கா சொல்றாங்க, நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன், இன்னைக்கு தான் நான் பிறந்தேன், எங்க அப்பா கொடுத்ததுன்னு நான் நினைச்சேன் 5000 ரூபாய், அதே மாதிரி எங்க ஐயா ஸ்டாலின் போட்டுக்கிறாருன்னாங்க. என்னடா இது உங்க அப்பா 5000 ரூபாய் தான் கொடுப்பாரா? ஏன் உங்க அப்பா அதுக்கு மேல பணம் கொடுத்ததே இல்லையா? இந்த அப்பா போலியான அப்பன். நீங்க கொடுக்குற ஓட்டு காலம் வந்துச்சுன்னா போதும், 5000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, ஆட்டுல சந்தை வைக்கிறவனாட்டும் வந்துருவானுங்க. ஐயா வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, இது நல்லா ஆடுங்கயா, செடா கட்டியா, இப்பதான் குட்டி போட போகுது, 2000 தாங்கய்யா வாங்கய்யா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விலைக்கு வாங்கிட்டு இருக்கிற இந்த கூட்டம், திராவிட கூட்டம் நம்மளை ஏமாத்தி திருடி தின்னுட்டு போறதுக்காக வந்திருக்கு. ஒண்ணு பணத்தை கொடுத்து ஏமாத்துவானுங்க, இன்னொன்னு சாதியை வச்சு நம்மளை ஏமாத்துவானுங்க. இதுக்கு யாரும் நீங்கள் தலை வணங்கி திரும்பவும் திராவிடத்துக்கு நீங்கள் வாக்களிக்காமல் தமிழ் தேசிய கட்சி ஒரே ஒருத்தன் கத்தியே கட்சியை நடத்தினான். இயற்கை என்று இடைவிடாமல் முழங்கினான். நீயும் நானும் தமிழன் என்று உணர்த்தினான். உனக்கும் எனக்கும் தலைவன் ஒருவனே என்று உருமினான். தமிழை போற்றியவனை வணங்கினான். அதே தமிழை இழிவாக பேசியவனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினான். அவன் ஒருவனே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். 15 ஆண்டுகாலம் நாங்க 15 ஆண்டுகாலம் அரசியல் கட்சியில் இல்லைனா 10 வருஷம் தான் இருந்தோம். 10 வருஷத்துல நாங்க வாங்கிய ஓட்டு, 1 ரூபாய் கொடுக்காமல் வாங்கிய ஓட்டு 8.22%. எவனாச்சும் ஒருத்தன் இந்தியாவில், ஏன் உலகத்திலே எவனும் வாங்கியது இல்லை. 1% வாங்கின கட்சி இந்த கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சு. யார் கூடிய கூட்டணி வச்சு இந்த கட்சி அழிஞ்சு போயிருன்னு நினைச்சான். அழிஞ்சு போறது இல்லடா எங்க கட்சி. எங்க தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அழிஞ்சு போறதுக்காக பிறந்த தலைவன் அல்லடா, உங்களை அழிக்க பிறந்தவன் என்று நாங்கள் இன்னமும் உறுதியோடு இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க எங்களை சொல்லுங்க, ஏ டீம் பி டீம், நாங்க ஒரே டீம் தான், தலைவன் பிரபாகரன் டீம். பிஜேபி இந்த மண்ணில் வளர்ந்துவிடும். ஆகையால் திமுக ஓட்டு போடு, அதிமுக ஓட்டு போடு. டேய் மொட்டராஜன் தலைவர் முடி வளர்ந்தாலும் வளருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மயிரில கூட வளராது. நீங்க எங்களே காமிச்சு நீ போய் திமுக ஓட்டு போடு, அதிமுக ஓட்டு போடு. இந்த வேலை வேணாம் ராஜா. நீ முடிஞ்சா ஏதாச்சும் பண்ணதை சொல்லி ஓட்டு கேளு. நீ வெச்ச இந்த 5 ஆண்டு கால நீ நிறைவேற்றுறது மொத்தம் 5 திட்டம் தான். ஒன்னு ஓசி நீயே விட்டுருவ, அப்புறம் நீயே கேவலமா பேசுவ. அடுத்த மகளிருக்கு 1000 கொடுப்ப, 2000 கொடுப்ப, 5000 கொடுப்ப. உனக்கு வேற